ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती बुद्धिमश्नुते भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओमज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। नमस्कार। போன வாரம் பரிஷத் மகாராஜருடைய குணங்களை பத்தி பார்த்தோம். இது சம்பந்தமா ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனி பாடத்தை ஆரம்பிப்போம். சுபாஷித நீவி அப்படின்னு ஒரு புஸ்தகத்துல அது எழுதுவது வேதாந்த தேசிகர், ஸ்ரீ சம்பிரதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர். அதுல ஒரு ஸ்லோகத்தை எழுதுகிறார். உயர்ந்த மகாத்மாக்களை பத்தி வர்ணிக்கின்றார். கருத்மதி சுபக்ஷதாம் கிரிதுரந்தரே தீரதாம் உதன்வதி கபீரதாம் அமிர்த தீதிதௌ சௌம்யதாம் விவஸ்வதி ச தீப்ததாம் விதிருபாததானச்சிராத் அனர்ககுணசித்ருதம் கிமபி சித்ரமாசூத்ரயத். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்த படைப்பாளி பிரம்மா
வெவ்வேறு நபர்கள் கிட்ட வெவ்வேறு குணத்தை கொடுத்திருக்கார். அழகிய இறக்கைகளை பக்ஷங்களை உடைய சுபர்ணன் கருடனிடத்தில் சுபக்ஷதாம் அப்படின்னா கருடனிடத்தில் சுபக்ஷதாம் நல்ல இறக்கைகளை உடைய குணம், அந்த குணத்தை கொடுத்திருக்க. சுபக்ஷதாம் நல்ல ஒரு வலிமையான இறக்கைகளை உடைகின்ற இறக்கைகளை பெற்ற தன்மை, அந்த குணத்தை கொடுத்துள்ளார். கிரிதுரந்தரே உயர்ந்த மலையான ஹிமாலயத்துக்கிட்ட தீரதாம் தீரத்தன்மையை கொடுத்துள்ளார். தீரத்தன்மைனா ஒரு நிலையான இருக்கின்ற தன்மை, ஸ்டெபிலிட்டி. சமுத்திரத்தில் உதன்வதி சமுத்திரத்தில் ஆழமாக இருக்கின்ற குணத்தை கொடுத்துள்ளார். கபீரதாம். அதற்கப்புறம் சந்திரனிடத்தில் அமிர்தத்தினுடைய ஒளிக்கதிர்களை வெளிப்படுத்துகின்ற சந்திரனிடத்தில் சௌமியதாம் ரொம்ப பிரியமான உருவத்தை உடையும் குணம், அந்த குணத்தை கொடுத்துள்ளார். விவஸ்வதி சூரியனிடத்தில் தீப்ததாம் பிரகாசத்தை உடைய பிரகாசத்தன்மையை கொடுத்துள்ளார். இந்த மாதிரி இந்த உலகத்தை படைத்த படைப்பாளி பிரம்மா பல்வேறு நபர்கள் கிட்ட பல்வேறு குணத்தை கொடுத்திருக்க. இப்படிப்பட்ட குணங்களை வெவ்வேறு நபர்கள் கிட்ட வைத்து படைத்து பழகி வந்த அந்த சிருஷ்டிகர்த்தா, அந்த விதி சிருஷ்டிகர்த்தா சிராத் வெகு காலத்திற்கு பிறகு விலையற்ற குணங்களால் விசித்திரமாக அலங்கரிக்கப்பட்ட வர்ணனைக்கு அடங்காத ஓர் ஆச்சரியத்தை அமைப்பு செய்தார். அப்படின்னா வெகு காலத்திற்கு பிறகு படைப்பாளி இந்த எல்லா விதமான நல்ல குணங்களையும் ஒரே நபர்கிட்ட வைத்து அப்படிப்பட்ட படைப்பை படைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மகாபாகவத வைஷ்ணவர், ஒரு மகாபாகவத வைஷ்ணவர், ஒரு அப்படிப்பட்ட உயர்ந்த நபர்கள் கிட்ட இந்த எல்லா குணங்களும் ஒரே இடத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுல இமாலய பர்வத்துக்கிட்ட தீரத்தா இருக்கு, ஸ்டெபிலிட்டி, நிலையற்ற தன்மை, ஸ்திரத்தன்மை இருக்கு. ஆனா பிரகாசத்தன்மை கிடையாது. சூரியன் கிட்ட பிரகாசத்தன்மை இருக்கு, ஆனா ஆழம் கிடையாது. அது சமுதிரத்துக்கிட்ட இருக்கு. வெவ்வேறு பொருட்கள் கிட்ட வெவ்வேறு குணங்கள் இருக்கு, ஒவ்வொரு குணம். ஆனா வெகு காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தா இந்த எல்லா குணங்களையும், இந்த விலையற்ற எல்லா குணங்களையும், வர்ணனை கடங்காத இந்த எல்லா குணங்களையும் ஒரே நபரில் வைத்து படைப்பு செய்துள்ளார். ஒரே நபரில் அப்படின்னா இப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜர், பிருது மகாராஜர், அப்படிப்பட்ட உயர்ந்த மகாத்மாக்கள் கிட்ட இந்த எல்லா குணங்களும் இருக்கு. அதைத்தான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் படிச்சு பார்த்தோம். எப்படி பரீட்சித் மகாராஜர் கிட்ட பல்வேறு குணங்கள் இருக்கு. இதுவும் இந்த ஸ்லோகத்தை நம்ம படித்து பார்க்கலாம். 30வது ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. சயேஷ லோகே விக்யாதஹ லோகே வித்யாதஹ பரீட்சிதிதி யத் பிரபுஹ
इति यत्प्रभुः பூர்வம் திருஷ்டமனுத்யாயன் पूर्वं दृष्टम् अनुत्यायन् பரீக்ஷேத நரேஷ்விஹ. பரிஷேத நரேஷு இதுக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதம் சுவாமி சில பிரபுபாதிச்சே. எனவே பிறப்பதற்கு முன் அவர் கண்ட அந்த நபரை தேடும் முயற்சியில் அவர் எல்லா மனிதர்களையும் சோதித்து பார்க்க வருவார் என்பதால் உலகில் அவர் பரிசித் என்று புகழப்படுவார். இவ்வாறாக அவர் இடைவிடாமல் பகவானை மனதில் சிந்தித்துக் கொண்டிருப்பார். ஹரேஷ்ணாம் பிரபு. பரீட்சித் அப்படிங்கிற பெயருக்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஒவ்வொரு வினாடியும் அந்த கர்ப்பத்துக்குள்ள பார்த்த பகவானுடைய தரிசனத்தை பத்தியே நினைத்து கொண்டிருந்தார். பூர்வம் திருஷ்டம் அனுத்யாயன், அந்த அந்த நபரை அவர் தேடிக்கொண்டிருந்தார். பரீட்சேத, அந்த நபரை தேடிக்கொண்டிருந்தார். நரேஷுக, மனிதர்கள் சமுதாயத்துல நான் பார்த்த நபர் யார் அப்படிங்கறத தேடிக்கொண்டிருந்தார். குழந்தையா இருக்கும் பொழுதும் கூட ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு, அவருடைய வேஷ்டியை பிடித்து இழுப்பார். அந்த நபர் திரும்பி பார்த்தாருன்னா அப்ப அவர் பார்ப்பார், ஓ இவரா நான் பார்த்த நபர் அப்படின்னு அவரை பார்ப்பார். ஓ இவர் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் இன்னொரு நபர்கிட்ட போவார். இந்த மாதிரி தேடிக்கொண்டு இருந்தார், சோதித்து கொண்டு இருந்தார். அதனால தான் சயேஷ லோகே விக்கியாத்தக, அவர் இந்த உலகத்துல பரீட்சித் அப்படிங்கிற இந்த நபரா, இந்த பெயரினால, இந்த புகழ்பெற்ற பெயரினால் அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி கிருஷ்ணரை தேடிக்கொண்டு இருப்பது. வேதாந்த சூத்திரம் எப்படி ஆரம்பிக்கின்றது? அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, பரம்பொருளை பற்றி நீ ஆராய வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு வேதாந்த சூத்திரம் நமக்கு கட்டளை இடுகின்றது. பகவத்கீதை 13வது அத்தியாயத்திலையும் பார்க்கும் பொழுது 13வது அத்தியாயம் 11, 12 வருது. அந்த ஆன்மீக ஞானத்தை அறிவதற்கு 18 குணங்களை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படும். அதுல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்ஷனம் அப்படின்னு கடைசி இந்த 2 கருத்தை சொல்றார். ஒருத்தர் ஆன்மீக விஷயத்தை பத்தி புரிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆர்வத்துடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், பகவானை பத்தி தேட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டோம். ஆன்மீக விஷயத்தை பத்தி புரிந்து கொள்வது. இது அது இது ஒரு முக்கியமானது. என்ன, பெரும்பாலும் நம்ம மக்கள் பௌதிக விஷயத்துக்கு நிறைய ஆராய்ச்சி செய்வார்கள். சப்போஸ் ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னா எந்த மாடல் வாங்கணும் அதுக்கு நல்ல ஆராய்ச்சி செய்வாங்க. பல வெப்சைட் இருக்கு. பல வெப்சைட்ல பல்வேறு மாடல்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு மாடல்ல என்னென்ன குணங்கள் இருக்கு, எவ்வளவு மெமரி கெப்பாசிட்டி இருக்கு, ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்றதுக்கு அப்படிப்பட்ட வசதிகள்லாம் இருக்கு. நம்ம மக்கள் ஆராய்ச்சி பார்க்க விரும்புறாங்க, ஆராய்ச்சி செய்ய விரும்புறாங்க. ஆனா எந்த விஷயத்தை பத்தி? பௌதிக விஷயத்தை பத்தி. ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ஆன்மீக விஷயத்தை பத்தி அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்துடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோ யச்சேக கர்மபி. ஒரு ஜீவாத்மாவும் ஆத்ம தத்துவத்தை, பகவத் தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பரீட்சித்தோருடைய பெயர் பரீட்சித். ஏன்னா அவர் கிருஷ்ணர் எங்க இருக்கின்றார் தேடிக்கொண்டு இருந்தார். அப்படி பரீட்சித் மகாராஜர் கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருந்ததுனால, எப்பொழுதும் கிருஷ்ணரை தேடிக்கொண்டிருந்ததுனால, அப்படிப்பட்ட முயற்சியினாலேயே கிருஷ்ணர் பரீட்சித் கிட்ட எப்பொழுதும் இருந்தார். ஏன்னா பரீட்சித் மகாராஜர் கிருஷ்ணரை பத்தி நினைத்து கொண்டே இருந்தார்.
கிருஷ்ணரை பத்தி நினைக்கின்ற அந்த முயற்சியே கிருஷ்ணருடன் நேரடியான சங்கத்தை பெறுவதற்கு சமமானது. அப்படிப்பட்ட அதான் ஸ்மர்த்தவ்ய சததம் கிருஷ்ண ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்யோ ந ஜாதுஜித் சர்வ விதி நிஷேதோசியோர் ஏதையோரேவ கிங்கர. எல்லா விதிகளுக்கான கடைசி குறிக்கோள் என்ன? கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைப்பது, அவரை ஒருபோதும் மறக்காமல் இருப்பது. விருந்தாவனத்தில் உள்ள அந்த 6 கோஸ்வாமிகள், அவர்களை பற்றி ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் வர்ணிக்கின்றார். ஹே ராதே விரஜதேவி கேச்ச லலிதே ஹே நந்த சூனோ குத. அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய பிரிவின் சிந்தனையில அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். ஓ ராதே, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? ஓ கிருஷ்ணரை, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? ஓ நந்தன மகாராஜருடைய மகனை, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? அப்படின்னு அந்த பிரிவின் சிந்தனையில கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணருடைய பிரிவில் ராதாகிருஷ்ணருடைய நினைவில் மூழ்கி இருந்தார்கள். அதனால ஜீவ கோஸ்வாமி எழுதுறார், ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுடைய குழந்தை பருவத்துல கிருஷ்ண பக்தியோடு சம்பந்தப்பட்ட தெய்வீக பதிவுகளை நம்ம ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். பரிஷித் மகாராஜுக்கு அந்த கர்ப்பத்திலேயே கிருஷ்ணரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே கிருஷ்ணரை கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பதிவுகளை ஏற்படுத்த நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதருக்கு அவருடைய அப்பா இந்த கல்கத்தாவுல ராதா கோவிந்தர் ஆலயத்துக்கு தினமும் கூட்டிட்டு கொண்டு போவார். ரத யாத்திரை குழந்தை பருவத்திலிருந்தே கொண்டாடுவதற்கு ஊக்கம் கொடுத்தார். அந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலே அப்படிப்பட்ட ஆன்மீக பதிவுகளை ஏற்படுத்தும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனசுக்குள்ள அது நிலையாக பதிகின்றது. அது அவங்களுடைய வருங்காலத்துல கட்டாயம் உதவுகின்றது. பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தையே சொல்றார். எப்படி அவருடைய அப்பா அவருக்கு ராதா கோவிந்த விக்கிரகத்தை சேவை அதை அறிமுகப்படுத்தினார். அப்படி குழந்தைகளுக்கு அவங்களை அந்த சமயத்துல பிலாசபி தத்துவம் எல்லாம் புரியாது. ஆனா அந்த கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள்ல ஒரு பற்றை ஏற்படுத்தும் பொழுது அது அவங்களுக்கு தத்துவ ரீதியா புரியலைனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவும். அதனாலதான் இது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. குழந்தை பருவத்துல வருகின்ற பதிவுகள் அது வெகு காலத்துக்கு அழியறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த சமயத்துல நம்ம ஆன்மீக பதிவுகளை கொடுக்க வேண்டும். பிரபுபாதர் எழுதுறார், நான் காலேஜ் படிக்கும் பொழுது சில தற்காலிகமாக சில பக்தி செயல்களை செய்ய முடியவில்லை. ஆனா திரும்பி பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சங்கத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்னுடைய முந்தின காலத்தில் உள்ள அதே கிருஷ்ண பக்தியினுடைய பதிவுகள் திரும்பி எழுப்பப்பட்டன. அதுக்கப்புறம் பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சங்கத்தின் மூலமாக நான் திரும்ப கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பிரபுபாதர் தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்ற, தன்னுடைய தந்தை அவருக்கு எப்படி ஆரம்பத்துல இந்த கிருஷ்ண பக்தியினுடைய இந்த பக்தி செயல்களை அறிமுகப்படுத்தினார். அடுத்த ஸ்லோகம். சராஜபுத்ரோ வவ்ருதே ஆஷு சுக்ல இவோடுபஹ ஆபூரியமான பித்ருபிஹி காஷ்டாபிரிவ சோன்வகம்
காஷ்டாபிர் இவ சோன்வகம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். சந்திரன் அதன் வளர்ப்பிறையில் நாள்தோறும் வளர்ச்சி அடைவதைப் போலவே ராஜகுமாரரும் பரிசித்து அவரது காவலர்களான பாட்டனார்களின் முழு கண்காணிப்பில் கீழ் மிகவும் விரைவாக செழிப்புடன் வளர துவங்கினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு எப்படி சந்திரன் வந்து வளர்ப்பிறையில படிப்படியாக வளருகின்றது. வளர்ந்து பௌர்ணிமா அன்னைக்கு முழு சந்திரனாக காட்சி கொடுக்கின்றது. அதே மாதிரி பரிஷித் வந்து தன்னுடைய தாத்தாக்கள் அவர்களால வளர்க்கப்பட்டு அவர் வந்து படிப்படியாக வளர ஆரம்பித்தார். அடுத்த ஸ்லோகம். யக்ஷ்யமாணோஷ்வமேதேன யக்ஷமாணோஸ்வமேதேன ஞாதித்ரோஹஜிஹாசயா ஞாதித்ரோஹஜிஹாசயா ராஜா லப்ததனோ தத்யௌ ராஜா லப்ததனோ தத்யௌ நான்யத்ர கரதண்டயோः நான்யத்ர கரதண்டயோஹோ. மொழிபெயர்ப்பு பொருளுரை பிரபாத் கி ஜெய். இதே சமயத்தில் உறவினர்களுடனான சண்டையினால் விளைந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக ஓர் அஸ்வமேத யாகத்தை செய்வதை பற்றி யுதிஷ்டிர மகாராஜன் யோசித்தார். ஆனால் அபராதங்கள் மற்றும் வரிப்பணம் ஆகியவற்றை தவிர கூடுதலான நிதி இல்லாதிருந்ததால் சிறிது நிதியை திரட்ட வேண்டுமே என்ற கவலை அவருக்கு உண்டாயிற்று. ஹரே கிருஷ்ணா. யக்ஷ்யமான அஸ்வமேதேன ஞாதித்ரோஹ ஜிஹாசயா. ஞாத்தினா உறவினர்கள். யுதிஷ்டிர மகாராஜர் நினைச்சார், என்னால பல உறவினர்கள் கொல்லப்பட்டனர் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல. அதனால் நான் களங்கம் அடைந்துள்ளேன், பாவப்பட்டுள்ளேன். அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர் அஸ்வமேத யாகத்தை செய்ய விருப்பப்பட்டார். ஆனா அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு நிறைய செல்வம் தேவைப்படும். ஆனா அந்த சமயத்துல அரசாங்க கஜானால அவ்வளவு செல்வம் இல்லை. அதிக வரி பணம், குடிமக்கள் கிட்ட அதிக வரியை விதிக்கவும் அவர் விரும்பவில்லை. அதனால அவர் அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கான அந்த செல்வத்தை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு அதை பத்தி யோசிக்க ஆரம்பித்தார். லப்ததனோ தத்யவ், ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். இங்க பார்க்கும்பொழுது யுதிஷ்டிர மகாராஜர் இந்த குணத்தை பத்தி முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். யுதிஷ்டிர மகாராஜருக்கு எந்த பாவம் கிடையாது. ஏன்னா அவர் சுயநலத்திற்காக அந்த யுத்தம் செய்யவில்லை. அவர் பற்றற்ற நிஷ்காம கர்மயோகத்துடன் கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்த நிலையில் தான் அந்த யுத்தத்தை செய்தார். ஆனா ஒரு உயர்ந்த வைஷ்ணவருடைய குணம் என்னன்னா, அவர் செய்யாத தப்புக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். ஒரு பௌதிகவாதி செய்த குற்றத்துக்கே அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார், அதையே தட்டி கவிழ்க்க விரும்புவார். ஒரு வைஷ்ணவர் செய்யாத குற்றத்துக்கு கூட அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அவர் நினைக்கிறார், நான் பாவப்பட்டுள்ளேன், என்னால இவ்வளவு பேர் செத்துள்ளார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதற்காக பிராயச்சித்தம் செய்ய விரும்பப்பட்டார். அதனால்தான் அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பப்பட்டார். பிரபுபாதர் எழுதுறார், ஒரு அரசர்கிட்ட வதி விரிக்கிறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவர் பொதுமக்கள் கிட்ட அதிக வரி விரிக்க விரும்பவில்லை. இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தினால
அரசாங்கத்தினுடைய கஜானாவே வந்து காலியாகி விட்டது. அதனால அந்த யாகம் செய்யறதுக்கு வந்து போதுமான செல்வம் இல்லை. அதனால யுதிஷ்டிர மகாராஜர் எப்படி யாகம் செய்யறது, எப்படி செல்வத்தை பெறுவது, அதற்காக யோசிக்க ஆரம்பித்தார். நம்ம பார்க்கிறோம், இப்ப கலியுகத்தில் உள்ள அரசாங்கம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக ஆட்சிக்கு வர விரும்புறாங்க. கடன் வாங்கி இந்த இலவச பொருட்களை கொடுக்கறாங்க. ஒரு வீடியோல போட்டப்பட்டிருந்தது இந்த மாதிரி. தமிழ்நாடு அரசாங்க கிட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னா, அந்த கடனை வந்து ஒவ்வொரு குடிமகன் கிட்ட நம்ம பிரிச்சு போட்டோம்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும், தமிழ்நாட்டில் ஒரு குடிமகன் கிட்டையும் 1.4 லட்சம் கடன் வந்துடும். 1.5 லட்சம் ரூபாய் கடன். அவ்வளவு கடன்ல வந்து அரசாங்கம் ஓடிக்கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இங்க வந்து யுதிஷ்டிர மகாராஜர் வந்து நல்ல காரியத்தை செய்யறதுக்காக, அஸ்வமேத யாகத்தை செய்யறதுக்காக செல்வம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். இப்ப தமிழ்நாட்டுல பாக்குறோம், எவ்வளவு கோயில்கள் வந்து பாழடைந்த நிலையில இருக்கு. துறையூர் வேணுகோபால சுவாமி கோயிலே எவ்வளவு பழமையான கோயில், பாழடைந்த நிலையில இருக்கு. கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து எந்த பணம் வரதில்லை. ஆனா ஒரு தார்மீகமான அரசாங்கம், அரசர் இருக்கும் பொழுது அவங்க வந்து தர்ம காரியத்தை செய்யறதுக்கு அவங்க விருப்பப்படுகின்றார்கள். அஸ்வமேத யாகத்தை செய்து நாட்டினுடைய நலனுக்காக இந்த யாகம் செய்ய விரும்பினார். அப்ப அவர்கிட்ட அந்த செல்வம் இல்லாத பொழுது, அப்ப கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிர மகாராஜருக்கு ஒரு சில ஆலோசனை வழங்கினார். அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டது. தத் அபிப்ரேதம் ஆலக்ஷ்ய விடுங்க. तदभिप्रेतमालक्ष्य भ्रातरोच्युतचोदिताः धनं प्रहीणमाजह्रुर् उदीच्यां दिशि भूरिशः. மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். அரசரின் மனமார்ந்த விருப்பத்தை புரிந்து கொண்ட அவரது சகோதரர்கள் குறையற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைப்படி வடதிசையிலிருந்து மருத்த மகாராஜனால் விட்டு செல்லப்பட்ட போதுமான தனங்களை திரட்டினார். அப்ப கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிர மகாராஜருக்கு சில ஆலோசனை கொடுத்தார். தத் அபிப்ரேதம் ஆலக்ஷ்ய, யுதிஷ்டிர மகாராஜருடைய மனசுல உள்ள கவலையை புரிந்து கொண்டு, பிராத்தரக அவருடைய சகோதரர்கள், அச்சுத சோதிதாக கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி, பீயிங் இன்ஸ்பயர்டு பை கிருஷ்ணா, கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி தனம் பிராகிணம் ஆஜஹ்ருஹு உதீச்யாம் திஷிபூரிஷக. மற்ற பாண்டவர்கள் வந்து வடக்கு திசைக்கு சென்று மருத்த மகாராஜாரால விட்டு செல்லப்பட்ட பல நிறைய செல்வத்தை கொண்டு வந்தனர். இத பத்தி பிரபுபாதர் இதற்கு பின்னாடி உள்ள கதையை சொல்ற. இது வந்து ரொம்ப அருமையானது. மகாராஜ மருத்த அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜருக்கு பல வருடங்கள் முன்னாடி அவர் வந்து ஆட்சி செய்திருந்தார். அவிக்ஷித் அப்படிங்கிற ராஜாவின் அரசருடைய மைந்தர் தான் அவர். இந்த மருத்த மகாராஜர் சூரிய தேவனுடைய பக்தர், யவராஜருடைய பக்தர். இந்த மருத்த மகாராஜருடைய சகோதரர் வந்து சமவர்த்த. அவர் வந்து ப்ரஹஸ்பதியோட போட்டி போட்டு கொண்டிருந்த ஒரு புரோகிதராக இருந்தார்.
ஒரு தடவை மகாராஜ் மருத்தர் ஒரு சங்கர யக்ஞம் அப்படின்னு ஒரு யாகத்தை செய்தார். அந்த அந்த யாகத்தை செய்த பொழுது பகவான் அவருடைய அந்த யாகத்தினால திருப்தி அடைந்து யாருக்காக செய்தார்னா சிவபெருமானுக்கான்னு நினைக்கிறேன், யாருக்காகன்னு சொல்லப்பட்டல. அவருக்கு வந்து அந்த யாகத்தினால திருப்தி அடைந்த பகவானோ தேவதையோ வந்து அவருக்கு வந்து ஒரு தங்கத்தினா தங்கத்தினால ஆக்கப்பட்டுள்ள மலையை வந்து பரிசாக தந்தனர். ஒரு தங்க மலையை கொடுத்தனர். இந்த தங்க மலை வந்து இப்பயும் ஹிமாலயத்துல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் அதை பத்தி சொல்றார். அப்ப அந்த யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்துல பங்கேற்பதற்காக தேவர்களே நேரடியாக மருத் மகாராஜருடைய இந்த ராஜ்யத்துக்கு வருவார்கள். அவர்கிட்ட தங்க மலையே இருந்ததுனால அந்த தங்கத்தை வந்து தாராளமாக உபயோகப்படுத்தினார். அவருடைய யாக சாலையே அந்த தங்கத்தினால் ஆக்கப்பட்டு இருந்தது. அந்த யாகத்தை செய்யும் பொழுது வாயுலோக அந்த யாகத்துல உள்ள அன்றாட சமையலுக்காக வாயுலோகத்திலிருந்து வந்து சமையல் செய்வார்கள். வாயுலோகத்திலிருந்து வந்த சில பக்தர்கள் வந்து சமையல் செய்வார்கள். அப்ப அவர் வந்து நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சதுனால அவருடைய ராஜ்யத்துல யாருக்குமே நோயே இல்லையா. நோய் வந்து முற்றிலும் துரத்தி அடிக்கப்பட்டது. எல்லா தேவர்கள் பித்திருக்கள் இந்த மருத்துவரிடத்தில் மிக நிறைய சந்தோஷம் அடைந்தனர் இவர் செய்த யாகங்கள்னால. தினம் அவர் வந்து பல பிராமணர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தானம் கொடுப்பார், நிறைய தங்கத்தையும் கொடுப்பார். அப்ப இந்திரன் கூட இவரோடத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருந்தார். இவருடைய நன்மையை வந்து எப்பொழுதும் இவருடைய உண்மையான நலன் விரும்பியாக இருந்தார். மருத்தர் தன்னுடைய புண்ணிய காரியத்தினால அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இளமை பருவத்திலேயே இருந்தார், 1000 வருஷத்துக்கு. கிருஷ்ணரும் கூட இவருடைய புண்ணிய காரியங்களை புகழ்ந்து பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மருத்தர் தன்னுடைய ஒரே மகளை வந்து அங்கிர ரிஷிக்கு கன்னியாதானம் கொடுத்தார். அங்கிர ரிஷியுடைய ஆசீர்வாதத்தினால் இவர் சொர்க்கத்துக்கு சென்றார் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய யாகத்துக்கு வந்து புரோகிதராக ப்ரஹஸ்பதியை அழைக்க விரும்பினார். ஆனா ப்ரஹஸ்பதி வந்து அவர் சொன்னார், நான் வந்து தேவர்களுக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு, மனுஷியர்களுக்கு நான் புரோகிதரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிராகரித்து விட்டார். அப்ப வந்து நாரத முனிவருடைய ஆலோசனையின்படி மருத்தர் வந்து சமவர்த்தரை வந்து புரோகிதராக நியமித்தார். பிரபுபாதர் எப்படி ஒரு யாகத்தை செய்யறதுக்கு வந்து ஒரு புரோகிதம் ரொம்ப முக்கியம், ஒரு திறமை வாய்ந்த புரோகிதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை வலியுறுத்தி சொல்றார். குறிப்பாக இந்த கலியுகத்துல இந்த அஸ்வமேத யாகம்லாம் செய்யறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பலபைத்ருக்கம் தேவரேன சுதோத்பத்திம் கலவு பஞ்ச விவர்ஜயேத். கலியுகத்துல 5 விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேத யாகம், கோமேத யாகம், சந்நியாசம், முன்னோர்களுக்கு மாமிசத்தை ஸ்ராத்தத்தில் வழங்குவது, சகோதரருடைய மனைவியில் குழந்தை பெற்றுக்கொள்வது, இதான் தடை விதிக்கப்பட்டு. சங்கீர்த்தன யஜ்யம் தான் கலியுகத்துல செய்ய வேண்டிய யாகம் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றார். பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த மருத்துவருடைய யாகத்தை பத்தி ஒரு சில கருத்தை சொல்ற. தேன சம்பிருத்த சம்பாரோ அப்படிங்க.
சவுண்டே வரல. கேக்குதா? கேட்கல. யாரும் உச்சரிக்க மாட்டேங்கிறீங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. யாருமே தேன கேட்கலையா? சம் கேக்குது பிரபு. எஸ் நான் பிரபு 2 கேக்குது. நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சாரி பிரபு. தேன சம்பிருத்த சம்பாரோ தர்மபுத்ரோ யுதிஷ்டிரஹ தர்மபுத்ரோ யுதிஷ்டிரஹ வாஜிமேதைஸ்திரிபிர்பீதோ வாஜிமேதைஸ்திரிபிர்பீதோ யஜ்ஞை சமயஜத்தரிம். யக்ஞை சமயஜத்தரிம். மொழிபெயர்ப்பு: அச்செல்வங்களால் 3 அஸ்வமேத யாகங்களுக்கு தேவையான பொருட்களை அரசரால் திரட்ட இயலும். இவ்வாறாக குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பின் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியிருந்த தர்மபுத்திரராகிய யுதிஷ்டிர மகாராஜன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியை திருப்திப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா. அந்த மருத்தர் விட்டு யாகம் செய்யறதுக்காக உபயோகப்படுத்த அந்த தங்கங்களை அவர் என்ன விட்டுட்டு போனாரோ அந்த தங்கத்தை கொண்டு யுதிஷ்டிர மகாராஜர் 3 அஸ்வமேத யாகங்களை செய்தார். இங்க ஒரு கேள்வி எழலாம். எப்படி மருத்தர் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டார், அவர் விட்டு போன தங்கம் எப்படி அங்கேயே கிடந்ததா, அதை யாருமே எடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இதை பத்தி தான் பிரபுபாதர் விவரமா சொல்றார். யுதிஷ்டிர மகாராஜர் குருக்ஷேத்திர யுத்தத்துல நடந்த அந்த அவ்வளவு பேர் செத்து போனாங்களே, அதை நினைத்து அவர் வருத்தப்பட்டார். நான் எனக்கு இவ்வளவு பாவம் வந்துருச்சு அப்படின்னு. அவர் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பப்பட்டார். அப்ப மகாராஜர் மருத்தர் அவர்கிட்ட நிறைய தங்கம் இருந்தது. அந்த தங்கத்தை பல தங்கங்களை பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார். ஆனா அந்த பிராமணர்களும் அவர்களால அவங்களுக்கு கொடுத்த தானத்தை அவங்களால எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. அவங்களுடைய தேவைக்கு அதிகமாக இருந்தது. அதனால அவர்களும் பல நிறைய தங்கங்களை அங்கேயே விட்டுட்டு போயிட்டனர். அந்த மகாராஜ் மருத்துவரும் நம்ம கொடுத்த தானத்தை திரும்பி பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு அவங்க விட்டுட்டு போன தங்கத்தை அவர் திரும்பி எடுத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அந்த யாகங்களுக்கு பல தங்க பாத்திரங்கள் உபயோகப்படுத்தப்பட்டன. அந்த தங்க பாத்திரங்களும் அதே இடத்துல அப்படியே இருந்தது. நம்ம நினைக்கலாம், பொதுமக்கள் அந்த தங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனா பொதுமக்களும் அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமாக இருந்தனர். அவர்கள் மற்றவர்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய மனசுக்குள்ள அப்படி ஆழ்ந்த எண்ணம் இருந்ததுனால அந்த பிராமணர்கள் விட்டுட்டு போன தங்கம், அந்த யாகசாலையில் உபயோகப்படுத்தின தங்க பாத்திரங்கள், அதை பொதுமக்கள் கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அது எல்லாம் அப்படியே அங்க இருந்தது. கிருஷ்ணர் சொன்னார் பாண்டவர்கள் கிட்ட, நீங்க அங்க இருக்கின்ற மருத்தர் விட்டுட்டு போன பிராமணர்கள் விட்டுட்டு போன அந்த தங்கங்களை ஹிமாலயத்துல போய் அந்த தங்கத்தை கொண்டு அதன் மூலமாக யாகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அதான் பிரபுபாதர் இதை பத்தி சொல்றார். அந்த மருத்தருடைய நாட்டில் உள்ள மக்களும் அவ்வளவு நிறைவான நிலையில் இருந்தனர். அவர்கள் கூட அந்த ரோட்ல கிடக்கின்ற அந்த யாகசாலையில கிடக்கின்ற அந்த தங்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கள் கூட வரவில்லை. இங்க
இங்க என்ன பார்க்கிறோம்னா, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீத மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். ஈசோபனிஷத் ஆரம்பத்தில் நமக்கு சொல்கின்றது, நம்ம எப்படி இந்த உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் வந்து கிருஷ்ணர் தான் முதலாளி. அதனால் நமக்கு வந்து எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய செல்வத்தை பத்தி நம்ம பேராசைப்படக்கூடாது அப்படின்னு உபநிஷத் ஆரம்பத்திலே சொல்றது. இதை பத்தியும் பார்க்கும்பொழுது திருவள்ளுவரும் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் வெஃகாமை அதிகாரத்துல சொல்றார், வெஃகாமை அதிகாரத்துல, அஃகாமை செல்வத்திற்கு யாதனின் வெஃகாமை வேண்டும் பிறன்கை பொருள். செல்வம் குறைந்து போகாதிருப்பதற்கு காரணம், நம்ம வந்து செல்வத்தை பாதுகாப்பாக வைக்க வந்து முயற்சி செய்யறோம். அதுக்கு தான் இந்த பேங்க்ல போடுறோம், எல்ஐசியில போடுறோம், போஸ்ட் ஆபீஸ்ல போடுறோம், பிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறோம். செல்வத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நம்ம வந்து பல முயற்சி செய்யறோம். செல்வம் குறையாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம், செல்வத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்யறோம். ஆனா திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, செல்வம் குறையாம இருக்கிறதுக்கான உகந்த உத்தரவாதம் என்னன்னா, செல்வத்திற்கு அஃகாமை யாதனின் பிறன் வேண்டும் கைப்பொருள் வெஃகாமை. செல்வமானது குறைந்து போகாதிருப்பதற்கு காரணம் எது என்று ஆராய்ந்து பார்த்தால், பிறர் விரும்புகின்ற பொருட்களை, பிறருடைய சொத்துக்களை விரும்பாமல் இருக்கின்ற நற்பண்பாகும் அப்படின்னு சொல்றார். பிறருடைய சொத்துக்களை விரும்பாமல் இருக்கின்ற நற்பண்பு தான் நம்மளுடைய செல்வம் குறைந்து போகாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் உபனிஷத் சொல்றது, தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய சித்தனம். அதைத்தான் இந்த மருத்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து கடைபிடித்தனர். இன்னொரு இதுல திருவள்ளுவர் சொல்றார், அரண் அறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு. நல்வழியில் அடைந்த பொருளை கொண்டு வாழ்வதே நமக்கு சிறந்த அறம் என்று அறிந்து, பிறரது பொருளை அடைய விரும்பாத அறிவு உடையவர்களுடைய தகுதியை உணர்ந்து செல்வத் திருமகள் அவரிடமே சென்று நிலைத்திருப்பார். தர்மத்தை கடைபிடித்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அதை அறிந்து கொண்டு, மற்றவர்களுடைய பொருட்கள் மேல ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற உணர்வு யார்கிட்ட இருக்கின்றதோ அந்த நபருடைய தகுதியை புரிந்து கொண்டு லக்ஷ்மி தேவியே தானாகவே அவர்கிட்ட செல்வார்கள். அந்த மாதிரி இந்த மருத்து நாட்டினுடைய மக்களும் வந்து நிறைவடைந்த நிலையில இருந்தனர். எப்படி ஈஷாவாச கொள்கையை கடைபிடித்தனர் அதை பத்தி பிரபுபாதர் பொருளுரையில் எழுதுகிறார். இன்னொரு கருத்து பிரபுபாதர் எழுதுறார், மகாராஜ் பரீட்சித் வந்து அவர் வந்து தான் செய்த பாவத்தை பத்தி பயப்பட்டார். அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்தார்? பகவானை திருப்திப்படுத்த, கிருஷ்ணரை திருப்திப்படுத்த நினைத்தார். அப்ப கிருஷ்ண பக்தியில் ஈடுபடும் பொழுது நம்ம தெரியாம பல பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபட்டு விடும். தெரியாமல் செய்த பாவங்கள், அன்றாடம் வந்து நம்மளே அறியாமலே கூட பல பாவங்களை நம்ம செய்கின்றோம். அதனாலதான் அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொருத்தரும் சில யாகங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு இடம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த சாஸ்திரத்துல பார்த்தோம்னா, பொதுவாக தர்ம சாஸ்திரத்துல வந்து சில யாகங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த
பல சமயம் அன்றாடம் நம்ம வந்து பெருக்கும் பொழுது சில கிருமிகள் அழிக்கப்படுகின்றது. அல்லது நம்ம வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம், அல்லது சமைக்கும் பொழுது இந்த மாதிரி பல சமயத்துல நம்மளே அறியாமல் பல தவறுகள், பல பாவங்கள் நடக்கின்றன. அதனால்தான் சாஸ்திரம் வந்து 5 யாகங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு. அதான் பஞ்ச யக்ஞ அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி ஒரு ஸ்லோகம் வருது. ஸ்லோகத்தை சொல்றேன். பஞ்சமகா யக்ஞம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சமைக்கும் பொழுது அல்லது பண்டைய காலத்தில் நம்ம வந்து உரல்ல வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப மிக்சியில அரைக்கிறாங்க. அல்லது பெருக்கும் பொழுது இந்த மாதிரி பல இடத்துல 5 இப்ப தெரியாமலே பல பாவங்கள் செய்கின்றோம். அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் தர்ம சாஸ்திரங்கள்ல வந்து தேவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், பித்ருக்களை திருப்திப்படுத்த வேண்டும், வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு தகுந்த உபசரிப்பை கொடுக்க வேண்டும், மற்ற உயிரினங்களுக்கு தினம் கொஞ்சம் நம்ம வந்து அவங்களுடைய பசிக்காக நம்ம வந்து தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து இதெல்லாம் இந்த மாதிரி யாகங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இங்க யுதிஷ்டிர மகாராஜர் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதன் மூலமாக பிரபுபாதர் எழுதுறார், நம்ம தெரியாம செய்த எல்லா பாவங்கள்ல இருந்து ஒருத்தர் விடுபட்டு விடுகின்றார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கு அடுத்த கருத்து என்ன சொல்றாருன்னா, அதனால்தான் கீதையில யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார. நம்மளுடைய கர்மங்களை கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யும் பொழுது ஒருத்தர் இந்த கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றார். ஆனா யார் ஒருத்தர் தன்னுடைய கர்மங்களை தன்னுடைய சுயநலத்துக்காக செய்யும் பொழுது அவர் கட்டாயம் அவருக்கு நிறைய பாவம் வந்து சேர்ந்து விடுகின்றது. அதனால யாகங்களை செய்யறதுக்கான பிரதானமான குறிக்கோள் என்னன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும். யாகங்கள் பல வகையான யாகங்கள் இருக்கலாம், அது அதனுடைய செயல்முறை பல வகையாக இருக்கலாம். ஆனா நோக்கம் ஒண்ணுதான். அந்த நோக்கம் என்னன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும். அதுதான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான் சமுதாயத்துல அமைதிக்கான வழி. யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அவர் அரசராக இருக்கும் பொழுது சில வன்முறையில போர்ல ஈடுபடுவது அதை தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாது. ஆனா இந்த கலியுகத்துல வந்து மக்கள் வந்து பல வன்முறைகளை செய்யறாங்க. ஆனா அதை பத்தி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வே கூட இல்லை. அவங்க குற்ற உணர்வே கூட இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. அந்த குற்ற உணர்வே இல்லாமல் அதே குற்றங்களை திரும்பி திரும்பி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் அவர் வந்து எப்படி வருத்தப்பட்டார். கலியுகத்துள்ள மக்கள் எந்த யாகத்திலையும் ஈடுபடாமல் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை. அதனால தான் பிரபுபாதர் இந்த அதப்பும்பு துஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷக ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தர் ஹரிதோஷணம். நம்ம எல்லா கர்மங்களை செய்வதன் மூலமாக கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டி சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியில இந்த கலியுகத்துல குறிப்பாக சங்கீர்த்தன யஜ்ஞத்துக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமண தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமாக எல்லா பாவத்திலிருந்தும் ஒருத்தர் விடுபடுகின்றார். கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத். பிரபுபாத சொல்றார், இந்த கருத்தை நம்ம திரும்ப திரும்ப பல இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றார். பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம்.
யுதிஷ்டிர மகாராஜர் அந்த அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு தங்கத்தை வந்து சேகரித்து கொண்டு வர வேண்டியிருந்தது. இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட யாகத்தை பத்தி நம்ம வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்ம இப்ப இந்த காலகட்டத்துல பணம் இருக்கு, வெறும் பேப்பர் பணம் இருக்கு. அந்த பேப்பர் பணத்துக்கு நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து சில தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அந்த பேப்பர் பணத்துக்கு ஈக்குவலண்டா தங்கம் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு ரூல் இருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கிட்டே அவ்வளவு தங்கம் இல்லை. அதனால இந்த காலகட்டத்துல அஸ்வமேத யாகம் செய்யறதுலாம் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால சங்கீர்த்தன யாகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றார். அதனால பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு விரிவான பொருளுரை கொடுக்கிறார். கலியுகத்துல இந்த மாதிரி யாகம் செய்யறதுக்கான திறமை வாய்ந்த பிராமணர்கள் கிடைப்பதும் ரொம்ப அரிது. அது நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ற. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன யாகத்தை கொடுத்துள்ளார். ஆஹூதோ பகவான் ராஜ்யா யாஜயித்வா த்விஜைர் நிருபம் உவாச கதிச்சின் மாசாம் சுஹ்ருதாம் பிரியகாமியா. அதுக்கப்புறம் சில மாசங்களுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சேர்ந்து பார்க்கிறேன். ததோ ராஜ்யாபியனுஜாத கிருஷ்ணாய சகபந்துபிகி யயௌ துவாரவதீம் பிரம்மன் சார்ஜுனோ யதுபிர்விருத. யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணரையும் அந்த அஸ்வமேத யாகத்துல பங்கேற்பதற்காக கூப்பிட்டார். கிருஷ்ணரும் அந்த அஸ்வமேத யாகத்துல பங்கேற்றார். அதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜர் இடத்தில் சில மாதங்களுக்கு அங்கே தங்கி இருந்தார். அதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜருடைய அனுமதியை பெற்று யுதிஷ்டிர மகாராஜர் மற்றும் திரௌபதி மற்றும் மற்ற நண்பர்களுடைய அனுமதியை பெற்றதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு திரும்பி வந்தார். அர்ஜுனரோடு துவாரகைக்கு திரும்பி வந்தார் அப்படின்னு இந்த அத்தியாயம் முடிகிறது. இதுலயும் சில பிரபுபாதர் வந்து கிருஷ்ணருக்கு யுதிஷ்டிர மகாராஜர் மேல உள்ள அன்புனால அவரும் வந்து அந்த யாகத்தை வந்து பங்கேற்றார். யாகங்களை செய்யறதுக்கு வந்து எப்படி ஒரு பயிற்சி பெற்ற பிராமணர் தேவை, அதை பத்தியும் பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்றார். கிருஷ்ணருடைய மேற்பார்வையில் இந்த யாகங்கள்லாம் நல்ல விமரிசையாக நடந்தது. இதோடு இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. இந்த அத்தியாயத்துல நம்ம முக்கியமா என்ன பார்த்தோம்னா, பரிஷித் மகாராஜருடைய பிறப்பு, பரிஷித் மகாராஜருடைய குணங்களை பத்தி இப்படி வர்ணிக்கப்பட்டிருந்தது. பரிஷித் மகாராஜருடைய வருங்காலத்தை பத்தியும் இந்த பிராமணர்கள் சுருக்கமாக சொல்லியிருந்தார்கள். யுதிஷ்டிர மகாராஜர் எப்படி இந்த பிராமணர்களுக்கு தகுந்த தானத்தை கொடுத்தார், அதுக்கப்புறம் எப்படி யுதிஷ்டிர மகாராஜர் வந்து பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பப்பட்டார். அதற்கு வந்து மருத்தர் விட்டு போன அந்த தங்கத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்து அஸ்வமேத யாகத்தை செய்தார். அந்த சம்பந்தமா சில கருத்துக்களை நீங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருக்குன்னா கேளுங்க. இதோட முடித்துக் கொள்வோம். கந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கௌர பக்தவృందம்.